ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாரலால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவான்மாக்கள் ஜீவணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது குருவிடம் பெற்ற அனுபவங்கள். தலைப்பு: அச்சத்தை போக்கி வீரிய உணர்வை பெறச் செய்தார் குருநாதர். இதில் 5வது பகுதியாக பார்க்க இருக்கின்றோம். எதனின் உணர்வை உனக்குள் அடக்குகின்றாயோ அதனின் உணர்வுகள் உனக்குள் வலுப்பெறும் பொழுது வெளிப்படும் நுண்ணிய அலைகளை நுகரும் ஆற்றல் மற்ற உயிரினங்களுக்கு உண்டு. இதனை நுகரும் உயிரினம் இவன் நம்மை அடக்கிவிடுவான் என்ற உணர்வு கொண்டு அது அஞ்சி ஓடும் என்று நிலைப்படுத்தி அதை நிதர்சனமாக காண்பித்தார் குருநாதர். பரிணாம வளர்ச்சி அனைத்தையும் கடந்து அதை தமிழத்தில் மாற்றியமைத்த அருள் ஞானியின் உணர்வுகளை நாம் நுகர்வோம் என்றால் அது நம்மிடத்தில் கல்யாணராமனாக மறைந்திருந்து நம்மிடத்திலுள்ள தீமையின் நிலைகளை ஒடுக்குகின்றது. ஆகவே நாம் மகர்ஷிகளின் ஆற்றல் மிக்க சக்தியை பெற வேண்டும். உடல் முழுவதும் படர வேண்டும். என் ஜீவான்மா பெற வேண்டும், ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று இந்த உணர்வுகளை உட்செலுத்தும் பொழுது நம்மில் கேட்டுணர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு இதை நினைக்கப்படும் பொழுது நம்முள் இருந்து துன்புறுத்தும் உணர்வின் அணுக்களை அதனுடைய நிலைகளில் மகர்ஷிகளின் அருள் சக்தியை சேர்க்கப்படும் பொழுது தீமைகளை கவர்ந்திடும் நிலை மாறி அருள் மகர்ஷியின் இனங்களை கவர்ந்திடும் நிலை வருகின்றது. இப்படி நாம் எண்ணிவிட்டால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எந்த தீமையையும் அடக்கிவிடும் தன்மை வருகின்றது. அஞ்சிடும் நிலை மாறுகின்றது. மகரிஷிகளின் அருள் சக்தியின் உணர்வுகள் பெருகுகின்றது. ஆக தெளிந்த மனதின் தன்மை நம்மில் உருவாகின்றது. அதை அனைவரும் பெற முடியும் என்ற நிலையைத்தான் குருநாதர் அங்கே தெளிவாக எடுத்து காண்பித்தார். ஆகவே ஒவ்வொருவரும் குருநாதர் காண்பித்த அருள்வழியில் தம்மிடம் வந்து சேரும் தீமைகளை ஒடுக்கி மகரிஷிகளின் அருள் உணர்வை தம்முடன் இணைத்து என்றும் கல்யாண ராமனாக மகிழ்ந்து வாழ்ந்திட எமது ஆசீர்வாதங்கள் என்று இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் நிறைவு செய்கின்றார்கள். அப்புறங்க இதோட நிறைவாயிடுதுங்க. இந்த பாட்டு 10வது பகுதி நிறைவாகுது. மகிழ்ச்சி, பேரானந்தம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பேற்பட்ட நிலைகள் வந்தாலும் சரி, அச்சம், பயம், இந்தமாரி எந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் வந்தாலும், தீமையான உணர்வுகள் வந்தாலும் அதை அடக்க முடியும். அதை எப்படி அடக்கிறது அப்படிங்கிறது தான் கல்யாணராமன். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை கவர்ந்து என் உடலிலுள்ள ஜீவ ஆன்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். சப்தரிஷி மண்டலத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் ஜீவ ஆன்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும். இது சதா ஒரு துன்பம் என்ற நிலை வந்துவிட்டார். ஒரு பயம் என்ற நிலை வந்துவிட்டார். ஒரு 10, 20, 50 வாட்டி செஞ்சுக்கிட்டு குரு அருளால் என் எண்ணம் சொல் செயல் புனிதம் பெறணும் அப்படின்னு எடுத்தோம்னா உடனே சரியாயிடும். சரிங்களா? மகிழ்ச்சி, பேரானந்தம், குரு அருள்
இந்த அளவில் இதை நிறைவு செய்து கொள்வோம். இதுவரை இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களது வாழ்விலும் அவர்கள் குடும்பத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்து பரவி கலந்து பதிந்து அவர்கள் அருட்செல்வம் பெற்று பொருட்செல்வம் பெற்று அகையில் நீக்கி அருளொளி பெருக்கி பேரானந்த நிலையில் செல்வ செழிப்போடு மன மகிழ்ச்சியோடு உடல் நலத்தோடு மனபலத்தோடு வாழ்ந்து வளர்ந்திட பிரார்த்தித்து இதை வாழ்ந்து வளர்ந்திட வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து கொள்வோம். குரு அருள் பெறுவோம். அப்புறங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்திங்க. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.